So function oda main work அப்படினு பாத்தீங்கனாவே it was a group of statements we have to store it in its own place, then whenever it was needed or just we have to call it. This is the needed of the functions in all the languages, either it may be in the format of any languages இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்றது function oda work. It was intended to perform a specific task. அது எப்போல்லாம் நமக்கு நீடட் இருக்கோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. தென் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இட் வாஸ் அ ஒர்க்கிங் மேஜர் ரோல். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய எரர் டிபக்கிங் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். தென் அந்த கோடோட ரைட்டிங் டைமிங் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒர்க்கில் எங்கே நீடட் இருக்கோ அதை ஜஸ்ட்டு கால் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும் போது இட் வாஸ் அ மேஜர் நீட் இன் த சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட். தென் த ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட், பிகாஸ் ஆல்ரெடி கோடை நம்ம டிபக் பண்ணி எல்லாமே வச்சுருக்கோம். அதனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது இல்லை, டிபக் பண்ணுங்கிற நீடட் கிடையாது. அப்போ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமாக ஒரு கண்டினியூவஸாக இருந்ததை வி ஹேட் டு ஸ்ப்ளிட் இன் டு த செவரல் மாடுல்ஸாக கன்வெர்ட் பண்ணி மாடுல்ஸோட ஆக்ஷன்ஸ் தக்க மாதிரி நம்ம கால் பண்ணிக்கிறோம்ல, தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அ மாடுலர் ப்ரோக்ராமிங். அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம எதுலையும் கேரி அவுட் பண்ணிக்கலாம், பைத்தான்லையும் கேரி அவுட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ண மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும். ஏன்னா எல்லா லைன்ஸும் ஒரு 100 லைன்ஸ் 200 லைன்ஸ் இருக்கிற ஒரு கோடிங்கை ஃபுல்லாக ஒவ்வொரு வாட்டி நம்ம எரர் டிபக் பண்ணுறதை விட ஒன்ஸ் நம்ம அதை டெவலப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வென்எவர் இட் வாஸ் நீடடோ ஜஸ்ட் அந்த டைமில் நம்ம கால் பண்ணிக்கலாம். அதனால் இதனுடைய மெயின்டெனன்ஸும் ஈஸி. தென் டீபக்கிங் ஒன் டைம் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீடட் ஏரியா இருக்கிறதுக்கு மாதிரி நம்ம கால் பண்ணிக்கலாம். தென் length of the code will be reduced, because ஒரு 3 lines 4 lines இருக்கிற ஒரு டாஸ்க்கை நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு whenever needed இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், கால் பண்ணிக்கிறோம். அப்போ அதனால் நம்மளுக்கு எது ரெடியூஸ் ஆகுது, length of the code will be reduced. So this is the need of the functions in the all computer languages. Then கண்டிப்பாக we know the differences. ஏன்னா ஃபங்க்ஷன்னா என்ன, மெத்தட்னா என்ன, அதுவும் the same syntax same work தான். ஓகேவா? அப்போ என்ன டிஃப்ரென்ஸில் இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் வாஸ் ரிட்டன் ஃபார் இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ். ஸோ எந்த ஒர்க்குக்காக அதை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த இதை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பட் இட் டஸ் நாட் ஹாவ் எனி கிளாஸ்குள்ளே இருக்கணுங்கிற நீட் கிடையாது. ஆனால் மெத்தடுங்கிறது த சேம் சிண்டாக்ஸ் ஃபாலோட் இன் த ஃபங்க்ஷன், பட் இட் வாஸ் ரிட்டன் வித்தின் த கிளாஸ். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபங்க்ஷன் அண்ட் த மெத்தட். யூஸ்வலாக கிளாஸுக்குள்ளே நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷனை தான் என்ன டினோட் பண்ணுறோம், மெத்தட் டினோட் பண்ணுறோம். த சேம் பிரின்சிபல் இஸ் ஃபாலோட் இன் பைத்தான் லாங்குவேஜ் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ஹவு டு டிஃபைன் எ பைத்தான் இன் த how to define a function in the Python. So as usual we have to define, so that we use the keyword as the def, define அப்படிங்கிறது. Then name of the Python function, name of the function. So that is get final answer அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுடைய நேம். Then parameters பாஸ் பண்ணோம் அப்படின்னா that was enclosed within the bracket. So maximum பைத்தானை பொறுத்த வரைக்கும் it was a default ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே கன்சிடர் பண்ணோம். செல்ஃப் இட் வாஸ் அண்டர்ஸ்டுடபிள் ஆல் த மெம்பர்ஸ் வித்தின் த செல்ஃப் இட் செல்ஃப். ஓகேவா? தென் கோலன் இட் மஸ்ட் பி ஹேவிங் தட், பிகாஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அப்படிங்கிறதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எது மூலமாக தான், த்ரூ தட் த கோலன் பார்ட் மூலமாக தான். தென் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட் ஆஃப் த டாஸ்க் that was written within the function. Then இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஏதாவது ரிசல்ட்டோ அதர்வைஸ் ஏதாவது ஒர்க்கை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா that was enclosed within the statement of the return statement. இதுதான் syntax of the function in Python language. It must having that diff keyword இருக்கணும், ஃபங்க்ஷனோட நேம், தென் என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம், தென் it was enclosed by colon it was indicated as the continuation of the function. Then indentation, ஒரு லைன் இண்டென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய டைப் ஆஃப் த டாஸ்க் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். தென் ரிட்டர்னும் டிஎஃப் ஈக்குவலண்ட் லைனில் இருக்கணும், பிகாஸ் இட்ஸ் டஸ் நாட் ஹேவிங் எனி கர்லி ப்ராக்கெட்ஸ். இண்டென்டேஷனை வச்சு தான் இட் வில் பி ஐடென்டிஃபை, இதோட இந்த ஃபங்க்ஷனோட பார்ட் முடிஞ்சுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எஸ் காலிங் எ ஃபங்க்ஷன், ஹவு டு கால் த ஃபங்க்ஷன். ஏன்னா ஃபங்க்ஷனை நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ்னாலும் டிஃபைன் பண்ணி வச்சிடலாம், பட் அது எந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் என்னாகும், இன்வோக் ஆகும். த சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே டிஎஃப் இட் வாஸ் த டிஃபைன், மை ஃபங் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். தென் நான் பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் என்னது, எக்ஸ் கமா ஒய். ஸோ நோ நீட் ஃபார் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த டேட்டா டைப் ஹியர்.
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூ தக்க மாதிரி இட் வில் பி ஐடென்டிஃபைட். தென் இதில் கால்குலேட் ஆகி ரிட்டர்ன் ஆகிற ஸ்டேட்மெண்ட் எங்கே இது பண்ணணும், ரிட்டர்ன் எக்ஸ் மல்டிப்ளைட் பை ஒய். ஸோ ஜஸ்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்போது இப்போ நான் மை ஃபன் அப்படிங்கிறத கால் பண்ணோன்னா கண்ட்ரோல் டேரெக்டாக எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா வேர் இஸ் மை ஃபன் அப்படிங்கிறத செக் பண்ணோம். அங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ என்னென்னு அசியூம் பண்ணிக்கும், 3ன்னு அசியூம் பண்ணிக்கும். ஒய்க்கு என்ன வேல்யூ அசியூம் பண்ணிக்கும், 4ன்னு அசியூம் பண்ணிக்கும். இங்கே 3யும் 4யும் we have to defined as in the format of a actual arguments. எக்ஸையும் ஒய்யும் நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம், ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எந்த நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் த காலிங் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. தென் ரிட்டர்ன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒர்க் பண்ணுற டாஸ்க்கை வி ஹவ் டு ரிட்டர்ன் இந்த ஃபார்ம் ஆஃப் செவரல் வேஸில். எதர் டேரெக்டாக அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாகவும் இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒரு வேரியபிளாகவும் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். அதர்வைஸ் டேரெக்டாக வேல்யூவை கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் வி ஹவ் டு ரிட்டர்ன் இட். தென் அடிஷ்னல் எஃபெக்ட் இன் பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் ஆல்சோ. யூஸ்வலாக எல்லா லாங்குவேஜிலும் நமக்கு எது தான் பெர்மிட் ஆகும், சிங்கிள் லாங்குவேஜ் தான், சிங்கிள் வேரியபிள் தான் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். பட் இங்கே நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கலாம், மோர் தேன் ஒன் வேரியபிள்ஸை ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நவ் see the example of the function for multiple return values. Example, here you have to consider the function as the sum and subtract. So def, it was a keyword. Then sum sub அப்படிங்கிறது it was the name of the function. So I have passed as the argument as a comma b. Then c equal to a plus b, just sum consider பண்ணியிருக்கேன். d equal to a minus b, just அதனுடைய difference identify பண்ணியிருக்கோம். Return c and d. So here we have to consider as the multiple values. ஸோ சி வேல்யூவும் அது ரிட்டர்ன் பண்ணுது, டி வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் யூஸ்ஃபுல்லாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இது டெஃபினிஷன். ஸோ கண்ட்ரோல் அது வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டான். தென் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சம் அண்டர்ஸ்கோர் சப் ஆஃப் 10,5 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ கண்ட்ரோல் வேர் இஸ் சம் அண்ட் சப் அப்படிங்கிறத சர்ச் பண்ணும். ஸோ இட் வில் பி ஹியர். தென் ஏக்கு பதிலாக வேல்யூ எதாவது அசைன் பண்ணிக்கும், 10ங்கிற வேல்யூ. பிக்கு பதிலாக எந்த வேல்யூ அசைன் பண்ணிக்கும், 5ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிக்கும். தென் அங்கே கால்குலேட் பண்ண வேண்டிய ரொட்டீன் என்னது, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஃபைண்ட் த அடிஷன் வேல்யூ. தென் டி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, தட் இஸ் ஈக்குவல் டு டி. இப்போ சியோட வேல்யூ வில் பி அசைன் டு இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூக்கு. அடுத்து டி வேல்யூ எதுக்கு அசைன் ஆகும், இங்கே இருக்கிற ஒய் வேல்யூக்கும். ஸோ அட் அ டைமில் மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இன் பைத்தானில் இது ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். மற்ற லாங்குவேஜோட அட்வான்டேஜ் இன் பைத்தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் இதான் மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணுறது. மல்டிபிள் வேல்யூஸை ஈஸியாக நம்மளால் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். That's all about the function introduction in the class. Next we will discuss about the function in detail. Thank you students.